சிங்கப்பூர்ல ஜெனிஃபர். பயமுறுத்துறது மட்டும் இல்ல, நீ பயமுறுத்துறதுல அவ கல்யாணமும் வேண்டாம் குடும்பமும் வேண்டாம்னு சொல்லி சாவி கொத்த என் கையில கொடுத்துட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போயிடணும், புரியுதா? அவ்வளவுதானக்கா. தேனுக்கா தெரிக்க விட்டுலாமா? என் பையன் வெற்றிக்கு வர 27ஆம் தேதி கல்யாணத்தை வச்சிருக்கோம். காமியோட பாதத்தில் வச்சு பத்திரிக்கை ஆசீர்வாதம் பண்ணி. சரிங்க, சந்தோஷமா பண்ணிடலாம். அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க. கும்பிடுறி கும்பிடு, நல்லா கும்பிடு. நீ கும்பிடுற சாமியால கூட உன்னை காப்பாற்ற முடியாது. என்ன அங்கே இங்கே சுத்தி பார்த்துட்டு கோயிலுக்கு வந்தா சாமி கும்பிடணும். எனக்கு தெரியும். ஒரே நிமிஷம் வந்து. சரி லக்ஷ்மி. அனுஷ்கா வந்து வேலைய ஆரம்பிச்சிட்டா போல இருக்கு. ஏன் நீங்க வந்த? கைய பிடிச்சிட்டே திட்டலாமே. உன்னை பிடிக்காத, உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, போய் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. அப்புறம் ஏன் கல்யாணம் நடக்க போற அன்னைக்கு போட்டோல அனுப்பி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? அவங்க எவ்வளவு பயந்து போயிருக்காங்க தெரியுமா? அவ மட்டும் லவ் பண்ணவனை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடுவாளாம். அவ பேச்சு கேட்டுக்கிட்டு உங்களுக்கு ஒரு கால் கூட பண்ணல, ஒரு SMS கூட அனுப்பல. உங்களே நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க என்ன மறந்து விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நான் என்ன பொம்பளை தேவதாசா அலையிறதா? நீங்க இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன் முடியாது? எல்லாம் முடியும். உங்க அப்பா அம்மா பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாம் முடியும், எல்லாத்தையும் மறந்துட முடியும். எக்ஸாக்ட்லி. எங்க அப்பா அம்மா டிசைட் பண்ணி வச்சிருக்க மாப்பிள்ளையே நீங்க தான்.
ஆனா உன்னை எனக்கு பிடிக்கலையே. ஆனா எனக்கு உங்களை பிடிச்சிருக்கே. ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குதே. ஷூ என்ன சொல்றா? என் பேச்ச மதிச்சு எங்க அப்பா கோயம்புத்தூர்ல ஹோட்டல்ல தங்கியிருக்காரு. அவர்கிட்ட வந்து உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்லுங்க. அப்புறம் உங்களை மட்டும் என்ன, தோ உங்க குடும்பத்தையே தாங்குன்னு தாங்குவேன். சி உன்னை சக்தி நல்லா இருக்கே. சி. ஏய் நீ படிச்சவ தானே? விருப்பம் இல்லாதவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ எப்படி சந்தோஷமா இருப்ப? சக்தி, என் சந்தோஷமே நீங்க தான் சக்தி. இந்த அனுஷ்கா ஏதோ பிளானோட தான் வந்திருப்பா போல. இந்த வாட்டி அவ சொன்ன மாதிரி அவளை வீட்டை விட்டு துரத்திடுவா. சாவி கொத்து எனக்கு தான். நீங்க என்ன பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன டார்ச்சர் பண்ணா கூட பரவாயில்ல. இல்ல வேற ஏதாவது பொண்ணு பிடிச்சிருந்தா அவளை கீப்பா கூட என்ன வச்சுக்கோங்க. பேசுற? ஐ டோன்ட் கேர். இல்ல ஸ்டவ் வெடிச்சு புதுமண பெண் மரணம்னு பேப்பர்ல நியூஸ் வர அளவுக்கு ஏதாவது பண்ணா கூட பரவாயில்ல. என்னோட ஒரே ஆசை உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன். என்ன வேணாலும் செய்வியா? அப்ப செத்துறியா? கல்யாணத்துக்கு அப்புறம் செத்து போற சக்தி. சரி, உங்க அப்பாவை நீ சொன்ன மாதிரி நான் வந்து பாக்குறேன். போதுமா? நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு. யாராவது பாத்திர போறாங்க, முதல்ல கிளம்பு. எனக்கு இது போதும் சக்தி. இனிமே உங்க அண்ணன் கல்யாணத்துல என்னால எந்த பிரச்சனையும் வராது. இது பாரு, எங்க அன்னைக்கு ஃபோன் பண்றது, SMS அனுப்புறது, இந்த போட்டோஸை கொடுத்து அனுப்புறது, இந்த மாதிரி பர்தா போட்டு வர்றது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க கோவப்பட்டா கூட நல்லா இருக்கீங்க சீ, சக்தி. போ. பை மை ஸ்வீட் ஹஸ்பண்ட். சக்தி, அனி நீங்க ஏன் இவ இவ்ளோ டார்ச்சர் பண்றா? அனி அவங்க அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். அவளால உங்க கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. லக்ஷ்மி இன்னும் காணோம். சக்தியும் காணோம். சரி, போய் பாப்போம். உங்க முகத்தை இப்படியே வச்சுட்டு இருந்தீங்கன்னா அண்ணன் கண்டுபிடிச்சிட போறாரு. நீ அங்க பூஜை நடந்துகிட்டு இருக்கு. இங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அண்ணே, நான் அண்ணியை தேடி வந்தேன். ஆமா, நான் உங்க 2 பேரையும் தேடி வந்தேன். வாங்க, பூஜைக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாங்க. போங்க. சக்தி, நீ போங்க. பரவாயில்லையே, சொன்ன மாதிரி வந்துட்டாரு. என் கல்யாணத்தை நடத்துற ஆசை இல்ல அப்பா, என்ன கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு சக்தி. இன்ட்ரெஸ்டிங் மீட்டிங் தான், பாப்போம். சார், உள்ள வரலாமா? சக்தி, வாங்க சக்தி, வாங்க 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 சக்தி, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க?
வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்க அண்ணனுக்கு கல்யாணம் நடக்க போறதா கேள்விப்பட்டேன். அப்படியே உங்க கல்யாணத்தையும் சேர்த்து நடத்திடலான்னு உங்க அப்பா அம்மாட்ட பேச சொல்லி அனுஷ்கா என்ன கூட்டிட்டு வந்தா. அவங்க எப்போ ஃப்ரீன்னு சொன்னீங்கன்னா முறையா வந்து நான் பேசிடுவேன். ஹாய் சக்தி, இப்பதான் வந்தீங்களா? அம்மாடி, தம்பிக்கு டீ ஆர்டர் பண்ணுமா? ஆ சரிப்பா. அப்புறம் சக்தி, ஹலோ. அவங்க அண்ணனுக்கு எவ்வளவு சீர் செய்றாங்கன்னு சொல்லுங்க. அதை விட 2 மடங்கு அதிகமா சீர் செஞ்சு என் பொண்ணை உங்களுக்கு கட்டி கொடுத்துட்றேன். எனக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லை சார். என்ன சக்தி, உங்களுக்குள்ள ஏதோ சின்ன பிரச்சனை, நான் வந்து பேசினா சரியாயிரும்னு அனுஷ்கா சொன்னா. அதனால தான் நான் வந்தேன். இவ பேசுறது எல்லாமே பொய் சார். பொய்யா? அப்ப நீங்க அனுஷ்காவை லவ் பண்ணலையா? இல்ல சக்தி சார், நான் லவ் பண்ண பொண்ணு பேரு நந்தினி சார். என் லவ் கல்யாணம் வரைக்கும் வந்துச்சு சார். சக்தி நீ பேசாத, நான் பேசுறேன்ல. நந்தினி என்ன அனுஷ்கா. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவ சித்தப்பா பார்த்த மாப்பிளைய வேண்டான்னு சொல்லி கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி வந்தா. அப்ப இடையில அனுஷ்கா பூந்து சக்தி. மாப்பிங் போட்டோஸ் எல்லாம் காட்டி ஏமாத்தி என் லைஃபையே கெடுத்துட்டா சார். சக்தி என்னென்னமோ பேசுறீங்க. நீ பேசாத, அம்மா பேசாத. அனுஷ்கா, நீ சும்மா இருமா. அப்பா இவரது கோவத்துல பேசிட்டு இருக்காருப்பா. ஒரு நிமிஷம் இருங்க. நான் சொல்றது பொய்யா? சொல்லு, உங்க அப்பா அவர் சொல்லு. பேசட்டும். நடந்தது என்னன்னு சொல்லு. நீ வாய மூடு. அப்பா நீங்க சொல்லுங்க சக்தி. சக்தி ப்ளீஸ். ஆமா சார், மார்ஃபிங் பண்ண போட்டோஸ் காட்டி என் வாழ்க்கையை கெடுத்துட்டா. எப்படி சார் நான் இவளை லவ் பண்ணுவேன்? please. இல்ல அனுஷ்கா, கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க? அவரை பேச விடு அனுஷ்கா. நீ சும்மா இரு. நீங்க சொல்லுங்க சக்தி. அப்பா ப்ளீஸ் இருங்க. சக்தி நம்ம அப்புறம் இத பத்தி நீ பேசலாம். பண்ணது மார்ஃபிங் பண்ணது உண்மையா இல்லையா? நீ பண்ணது மார்ஃபிங். அப்பா ப்ளீஸ் இருங்க. மார்ஃபிங் பண்ணது உண்மையா? சொல்லுமா. ப்ளீஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இருங்க. சொல்லு, நீ மார்ஃபிங் பண்ணது உண்மைதான் சொல்லு. ஐயோ அப்போ சார். நீ தான் பண்ணிருக்க. பொய் சொல்ற சக்தி சார். சொல்றது பொய்யா? நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் என்னம்மா? பண்றேன். இல்ல இல்ல, சக்தி சொல்றதெல்லாம் நியாயமா இருக்கு. இல்லப்பா நீ ஏதோ பொய் சொல்ற. சக்தி இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசுறீங்க? அனுஷ்கா, பொய் சக்தி. சொல்லாம சொல்லு. போட்டோஸ் நீ மார்ஃபிங் பண்ணியா இல்லையா? இல்ல. மார்ஃபிங் பண்ணியா இல்லையா? பதில் சொல்லு. ஐயோ மறைக்காம சொல்லு. அவதான் உன்னை பிடிக்கல மார்ஃபிங் சொல்றாங்க. பண்ணியா இல்லையா? சக்தி, நீங்க போங்க சக்தி. நான் இவளை பாத்துக்கிறேன். சக்தி, சக்தி, நீ போகாத. நீங்க போங்க சக்தி. சக்தி, போகாத. நீங்க போங்க. சக்தி, நீ போகாத. என்னடி இது? என்னடி செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அவன் மேல அப்பா, பண்ணி எனக்கு போட்டு என்ன பேச விடுங்க. அசிங்கப்படுத்திட்டியே? நீங்க என்ன சேர்த்து வைக்க வந்தீங்கன்னு பார்த்தா பிரிச்சிட்டு இருக்கீங்க. போங்க. ஏய் ஏய் அனுஷ்கா நில்லு. விடு. டேய். விடுன்னு சொல்றேன்ல. அனுஷ்கா, வண்டியை விடு. அனுஷ்கா, சக்தி, no, no, விடுன்னு சொல்றேன்ல. you're not going. விடுன்னு சொல்றேன்ல. சக்தி, முடியாது வண்டியை சக்தி. விடு. You're not விடு. going. நான் விட மாட்டேன் டேய், சக்தி. பைத்தியம் மாதிரி பண்ணாத. விடு. சக்தி, you're not going. விடுன்னு சொல்றேன்ல. அனுஷ்கா, சொல்றத கேளு. விடு. சக்தி, ஏய். போகாத. கையெடு. சக்தி, போகாத. வண்டியை விட போறியா இல்லையா? சக்தி, போகாத. சக்தி, அனுஷ்கா, போகாத. வண்டியில இருந்து கையெடுன்னு சொல்றேன்ல. விடுன்னு சொல்றேன்ல. விடு. முடியாது சக்தி. பைத்தியம் மாதிரி பண்ணாத அனுஷ்கா. கையெடு. சக்தி, முடியாது சக்தி. உங்க அப்பா கிட்ட இவ்வளவு அடி வாங்கிய உனக்கு புத்தி வரலையா? பைத்தியம் மாதிரி பண்ணாத அனுஷ்கா. கையெடு. கையெடு. உங்க அப்பா கிட்ட இவ்வளவு அடி வாங்கிய உனக்கு புத்தி வரலையா?
விடு. ஏய் அனுஷ்கா விடு வண்டியை அனுஷ்கா விடு சொல்றேன். விடு வண்டியை விடு. சொன்னா விடு விடு விடுங்கறல அனுஷ்கா கையை எடு. வண்டியை விட போறியா இல்லையா? சக்தி நீங்க போங்க சக்தி சக்தி நீ போ சக்தி நீங்க போங்க சக்தி நீங்க போங்க அவன் இனிமே உங்க வாழ்க்கையில வரமாட்டா சக்தி நான் இவளை ஊர் கூட்டிட்டு போயிடுறேன் இனிமே உங்களுக்கு எந்த தொல்லையும் வராது சக்தி நீங்க போங்க என்ன எழுதிட்டு இருக்க? காட்ட மாட்டேன். என்ன எழுதிட்டு இருக்கன்னு எனக்கு காட்டக்கூடாதா? காட்ட மாட்டேன்னு சொல்றேன்ல. நானே பாக்குறேன். ஹேய் லட்சு, என்ன எழுதிட்டு இருக்க? காட்ட மாட்டேன்னு சொன்னேன்ல. இது எனக்கான விஷயம், உங்களுக்கு சொல்ல முடியாது. அது என்ன உனக்கான விஷயம்? எனக்கு தெரியாம காட்டு. காட்டு. ஹேய் காட்டுடின்னு சொல்றேன். காட்டு. ஹேய் காட்டு. வாங்க. லட்சு, என்னதான் எழுதிருக்கன்னு கொஞ்சம் சொல்லு. இங்க சொல்ல பாரு. முடியாது. ரகசியத்தை சொன்னா பலிக்காது. ஏய் சொல்லாம கட்டினா நீ நினைக்கிறது நடக்காது. பார்க்கலாம் நடக்காம இருக்கான்னு. ஆனா வெளியில சொன்னா நினைச்சது பலிக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படியா? கட்டு. அந்த ரகசியத்தை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாரு. பார்க்கலாம். ஹேய் லக்ஷ்மி. ஹாய். என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்னது ஆமா கழுத்துல செல்போனு, அந்த கண்ணாடி பாக்கெல்லாம் எங்க போச்சு? என்ன டோட்டலா இவர்தான் மாத்திட்டாரு. இங்கிலீஷ் வேறயா? என்னங்க இப்படி மாத்தி வச்சிருக்கீங்க எங்க லக்ஷ்மியா? லக்ஷ்மி இல்ல லட்சு. லட்சுவா? யா. ஓ பேரையும் மாத்திருக்காரு. சரி என்ன கோயில்ல ரெண்டு பேரும் சண்டை? நீங்களே கேளுங்களேன். ஏதோ பேப்பர்ல எழுதி மரத்துல கட்டிட்டு இருந்தா. என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா. கேட்டு சொல்லுங்க. என்ன? நான் யாரு கேட்டாலும் சொல்ல மாட்டேன். நான் கேட்டாலுமா? கண்டிப்பா இது எனக்கும் சாமிக்கும் உள்ள விஷயம். சரி இங்க பாரு லட்சுமி. லட்சு. ஓ லட்சு. இங்க பாரு லட்சு, ரகசியத்தை யார்கிட்ட வேணாலும் மறைக்கலாம், ஆனா கட்ட புருஷன் கிட்ட மறைக்கவே கூடாது. உண்மை சொல்லு. கரெக்ட். சரியா சொன்னீங்க வெற்றி. பாத்தியா, எனக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆளு வந்தாச்சு. இப்ப சொல்லு லட்சு, உனக்கு யார் முக்கியம், கடவுளா கணவனா? என்ன யோசிக்கிற? கடவுள் தான் முக்கியம்னு சொல்லு. அட எனக்கும் சப்போர்ட்டுக்கு ஆள் கிடைச்சாச்சு. பாத்தீங்களா வெற்றி, ரெண்டு பேரும் செட்டு சேர்ந்துட்டாங்க. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்னு பழமொழி இருக்கு. பழமொழி எல்லாம் மறந்து போச்சா? ஆமா மறந்துட்டோம். அச்சச்சோ. என்ன ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க? ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியம்லாம் ஒண்ணும் இல்ல, உங்களை தேடிதான் வந்திருக்கோம். அப்படியா? ஆமா உங்க ரெண்டு பேரையும் தேடிதான். எங்களை தேடியா? என்ன விஷயம்? என்ன விஷயம்? சொல்றேன் சொல்றேன் வாங்க சொல்றேன். கல்யாண பத்திரிக்கை வைக்க உங்க வீட்டுக்கு போயிருந்தோம். நீங்க கோயிலுக்கு போயிருக்கிறதா அம்மா சொன்னாங்க. அதுவும் இல்லாம வெற்றி முதல் பத்திரிக்கை உங்களுக்கு தான் வைக்கணும்னு சொன்னாரு. Thank you. வாழ்த்துக்கள் மாப்ள. கல்யாணத்துக்கு நீங்க கண்டிப்பா வந்துடணும். முந்தின நாள் நைட்டே வந்துடுறோம். ரொம்ப சந்தோஷம். என்னங்க லக்ஷ்மி கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். தாராளமா பேசிக்கோ. நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம். லக்ஷ்மி வா. எந்த மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? உன்னையும் வெற்றியையும் ஒன்னா பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா?
உங்க கல்யாண பத்திரிக்கை பார்க்கும்போது நீ கடந்து வந்த பாதை தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எவ்வளவு போராட்டம், எவ்வளவு வேதனை, எத்தனை இழப்பு, எவ்வளவு கஷ்டம். இதெல்லாம் நினைச்சு பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி உன் கல்யாண பத்திரிக்கையை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அத சொல்ல வார்த்தையே இல்ல. லக்ஷ்மி, இந்த வாழ்க்கை, உறவுகள், இது எல்லாமே கடவுள் கொடுத்த வரம் தான். நீயும் அதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்க. ஆனா என்ன மாதிரி ஒரு அனாதைக்கு அனாதைன்னு மட்டும் சொல்லாத. எத்தனை உறவுகள் உனக்காக இருக்கு, எவ்வளவு பெரிய குடும்பம் இருக்கு. இன்னொரு தடவை அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத. இனிமே அனாதைன்னு சொல்லக்கூடாது.